பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி, நாங்கள் 3 பேர் போடுற கணக்கு நல்லா புரிஞ்சிக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் புரிஞ்சிக்கோ. தமிழ்நாடுல கணக்கு காகித பேப்பர் செத்த ஒரு பேய் பேப்பரை அச்சு அடித்து அந்த அச்சு அடித்த நம்பர்களை இத்தனை லட்சம் கோடிங்கிற கணக்கு தமிழ்நாட்டில் டெல்லி, மகாராஷ்டிராவில் பலாயிரம் கோடி உள்ளவனை கணக்கை வாங்கி விதைக்கான் தமிழ்நாட்டில் பேப்பரை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தங்கிற கேள்வி அந்த கேள்வி கேட்கார். இது எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்கக்கூடிய கேள்வியை கைலாசத்தில் கடவுள் கேள்வி கேட்கார். இப்போ இதெல்லாம் மாட்ட போகிறான். குண்டோடு அழுவம்னாரா? இதுதான் கணக்கு. இந்த கணக்கை பிடிப்பார். கணக்கை அவன் தப்பு செஞ்ச கணக்கை, அரசியல்வாதி செஞ்ச கணக்கை போட்டு பிடிச்சிருவார். இது எல்லாம் இராணுவ வீரர், முப்போட வீரர்கள் எல்லாம் பதிவாகி கொண்டே இருக்கிறது. அவன் ஆட்டா முடிக்க இந்த கணக்கை எடுப்பான். முக்கால் சத்தியம். தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் கோடி, 76 வருஷம் ஆண்டு காலமாக கொடியை தூக்கி முதலமைச்சர் எங்கே வாங்கினா, இத்தனை லட்சம் கோடி பேப்பர் எங்கே வாங்கினா? அப்போ டெல்லி எல்லா மாநிலத்திலையும் கேள்வி வரையில் தமிழ்நாடு மாட்டுவான். அதே மாதிரி எல்லா மாநிலத்திலையும் மாட்டுவான், டெல்லியிலையும் மாட்டுவான். இதுதான் கணக்கு. கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டு, கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டு நீதிமான் கணக்கு போட்டார். ஜட்ஜி கணக்கு, இந்த கணக்கை பிடிப்போம்னு கணக்கை எழுதார். நாங்கள் எலும்பச்சம்பழம் கனியை எரியும் 3 அம்மாமார்களும் இவன் வாங்கின காகித பேப்பர், செத்த பேய் பேப்பரில் 3 பேரும் மந்திரத்தால் எலும்பச்சம்பழம் கனியை வீசுவோம். தமிழ்நாடு மாட்டுவான், டெல்லி மாட்டுவான், ஊடகப்பட்ட மாநிலத்தில் மாட்டுவான், இலங்கையில் மாட்டுவான், கேரளாவில் மாட்டுவான், குஜராத்திலே மாட்டுவான். எல்லா மாநிலத்திலும் அடப்பில் கணக்கு போடுதோம். ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் போதும். நாடு, மாநிலம் எல்லாம் உள்ள மாட்டுவான். முக்கால் சத்தியம்.